Hi students, இன்னைக்கு நம்ம preparation of alcohol topicல reduction of carbonyl compounds பார்க்க போறோம். அதாவது carbonyl compounds நம்ம reduction பண்ணா நமக்கு அதில இருந்து alcohol கிடைக்கும். Carbonyl compoundsனா என்னது? ஒரு aldehyde ஒரு R C double bond O H இது வந்து aldehyde. இது ஒரு ketone R C double bond O R dash இது வந்து ketone இல்ல ஒரு carboxylic acid R C double bond O OH அப்படி இல்லனா ஒரு ester R C double bond O O R dash இத நாம reduction பண்ணனும்னா what is meant by reduction? Addition of hydrogen and removal of oxygen எப்படி வேணாலும் சொல்லலாம். இத நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது அப்படினு சொல்றாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இத வந்து THF பிரசன்ஸ்ல இது கூட நம்ம வந்து THF அப்படின ஒரு catalyst யூஸ் பண்ண போறோம். அந்த catalyst THF அப்படினா என்னன்னா டெட்ராஹைட்ரோஃப்ளூரான். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டும் THFம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த C double bond O இந்த காம்பவுண்ட் மட்டும் தான் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இதே நம்ம வேற ஏதாவது ஒரு அல்கீன் காம்பவுண்ட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH double bond CHO இப்படி ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்தோம்னா மட்டும்தான் இங்க இருக்கிற C double bond O அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு ஆல்கஹாலை கொடுக்கும். நம்ம வேற கேட்டலிஸ்ட் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரானே நிக்கல் சோடியம் மெர்க்குரி இந்த மாதிரி நம்ம எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த கேட்டலிஸ்ட் மட்டும்தான் அல்கீன் காம்பவுண்ட் அட்டாக் பண்ணாமல் வெறும் கார்பாக்சிலிக் கார்பனல் காம்பவுண்டை மட்டும் நமக்கு அட்டாக் பண்ணி நமக்கு OH ப்ரொடியூஸ் பண்ணும். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆல்டிகைடு எடுக்கிற ஒரு அல்கைல் ஆல்டிகைடு எடுக்கிற R C double bond O H இதை நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இது என்னன்னா லித்தியம் அலுமினியம் வந்து மெட்டலுங்கிறதுனால இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக இருக்கும். இந்த இடத்துல H மைனஸாக இருக்கும். அது எத்தனை H4 மைனஸ் 4 H இருக்கிறதுனால 4 ஹைட்ரஜன் எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ இது என்ன ஆகும்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஆக்சிஜன் கிட்ட தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த லித்தியம் அலுமினியம் போய் இந்த இடத்த அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ் ஆகும். அப்போ இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆகும்போது இந்த ஹெச்சில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான் போய் இங்கே அட்டாக் பண்ணி உங்களுக்கு CHஆ மாறும். பாருங்க R C O மைனஸ் இந்த இடத்துல H இந்த இடத்துல H. இதை ஃபர்தராக நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த O வந்து இந்த லித்தியம் அலுமினியம் கூட சேர்ந்து வெளியில் போயிடும். இந்த OH போய் இந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கும். அப்போ R C OH இங்கே H இங்கே ஒரு H. இப்போ நமக்கு ஒரு CH2OH காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. இது அடுத்தது நம்ம ஒரு கீட்டோன் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா R C double bond O R dash இதை நாம் அதே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணோம்னா இதே தான் லித்தியம் அலுமினியம் இது போய் இந்த இடத்துல ஜாயின் ஆகும். இந்த H போய் இந்த இடத்துல ஜாயின் ஆகும். அப்போ R C OH இங்கே H இங்கே R dash இதில் நமக்கு CHOH அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது. இதே அடுத்தது நம்ம ஒரு
கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது ஆர் சி டபுள் பாண்ட் ஓ OH இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதே சேம் இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது இங்கே போயிடும். இந்த OH ரெட் இந்த 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 இடத்துல ஹெச்சும் இங்கே கீழே ஒரு ஹெச்சும் போய் ஜாயின் ஆகும். இப்போ RCOH இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் இப்படி போய் ஜாயின் ஆகும். அப்போ நமக்கு இங்கேயும் CH2OH இந்த காம்பவுண்டு கிடைக்குது. இதே நம்ம ஒரு எஸ்டர் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு எஸ்டர்லேயும் CH2OH தான் கிடைக்கும். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது எவாலுவேட் யுவர் செல்ஃபு இல்லை உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸில் அந்த மாதிரி கேட்பாங்க. ப்ரிப்பர் இந்த ஒரு ஆல்கஹால் கொடுத்து இது எந்த கார்பனல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் ஆல்கஹால் கிடைக்கும். ஒரு சில ஆல்கஹாலில் CHOH இப்படி இருக்கலாம், ஒரு சில ஆல்கஹாலில் CH2OH இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணலாம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இப்போ இது என்ன ஆகும்னா அதே தான் RCOH இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் இங்கேயும் CH2OH. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீட்டோன் எடுத்தால் மட்டும்தான் CHOHங்கிற காம்பவுண்ட் கிடைக்கிது. மற்ற ஆல்டிகைடோ கார்பாக்சிலிக் ஆசிடோ இல்லை ஒரு எஸ்டரோ எடுத்தோன்னா நமக்கு வந்து CH2OH தான் கிடைக்கிது. இப்போது உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்கள் புக்கில் ஒரு கீட்டோன் கொடுத்துருக்காங்க. CH3C டபுள் பாண்ட் O CH3 இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு CH3COH HCH3. அப்போ இதை பிரித்து இதை எழுதணும்னா CH3CHOH CH3. அப்போ ப்ரோபேன் 2 ஆல் கிடைக்குது. இதே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா C6H5C டபுள் பாண்ட் OH பென்சாயிக் ஆசிட் எடுத்திருக்கோம். இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது C6H5COH இங்கே ஒரு H வரும், இங்கே ஒரு H வரும். இப்போ C6H5CH2OH பென்சைல் ஆல்கஹால் நமக்கு கிடைக்குது. இதே ஒரு எஸ்டர் எடுத்தோம்னா எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். CH3C டபுள் பாண்ட் O CH2CH3 எத்தில் மெத்தனாயேட் எடுத்திருக்கோம். இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த CH3 இந்த C கூட சேர்ந்து CH2OH ஆகும். இந்த CH2CH3 ஒரு OH ஆகும். அது 2 மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் நமக்கு கிடைக்கும். CH3CH2OH 2 மாலிக்யூல் கிடைக்கும். ஓகே, 2 மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் கிடைக்கும். இப்போ 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் எப்படி நம்ம அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், RCO
CH2 CH2 COOH. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கீட்டோனும் இருக்குது, ஒரு ஆசிடும் இருக்குது. இதை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக சோடியம் போரோஹைட்ரேட் எடுக்க போகிறோம். ஏன் நாம் இந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுக்கு பதிலாக சோடியம் போரோஹைட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை கம்பேர் பண்ணும்போது சோடியம் போரோஹைட்ரேட் வந்து லெஸ் பவர் கேட்டலிஸ்ட், லெஸ் பவர் ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கார்பனல் காம்பவுண்டில் இருக்கிற டபுள் பாண்டை மட்டும்தான், அன்சாச்சுரேட்டட் பாண்டை மட்டும்தான் பிரேக் பண்ணுன்னு சொன்னேன். இதே கார்பன் டபுள் பாண்டை பிரேக் பண்ணாது. பட் இந்த இடத்துல நமக்கு 2 விதமான கார்பனல் காம்பவுண்ட், அதாவது 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்தோம்னா அது ரியாக்ட் ஆகாது. இந்த இடத்துல சோடியம் போரோஹைட்ரேட் எடுக்கும்போது தான் இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்பில் எது ஹை ரியாக்டிவோ அது கூட இது ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல ஒரு கீட்டோனும் இருக்குது, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டையும் கீட்டோனையும் கம்பேர் பண்ணோன்னா நமக்கு கீட்டோன் தான் ஹை ரியாக்டிவ் கார்பனல் காம்பவுண்ட். அப்போ இந்த சோடியம் போரோஹைட்ரேட் வந்து இந்த சிஓவை நமக்கு வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சிஓவை ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணால் CHOH கிடைக்கும். அப்போ பாருங்கள், RCHOH, மீதி இருக்கிறது அப்படி எழுதுங்க, CH2 COOH. இப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுக்குறதா இருந்தால் நமக்கு இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. 1 2 3 4 4th பிளேஸில் அல்கைல் இருக்குது. 4 அல்கைல், 4th பிளேஸில் ஹைட்ராக்சிக் OH இருக்குது. 4 ஹைட்ராக்சி, 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஏன் COOH இருந்தால் ஆயிக் ஆசிட், பியூட்டனாயிக் ஆசிட். 4 அல்கேன், 4 ஹைட்ராக்சி பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? தேங்க்யூ.